திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு தமிழரசி என்கின்ற ஒரு மனைவி மற்றும் 3 வயதுள்ள சர்வேஷ் என்கிற ஒரு ஆண் பிள்ளை உள்ளது. இவர் அதே பகுதியில் ஒரு புதிய வீடு கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அந்த கட்டுமான பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக தன்னுடைய மனைவி தமிழரசி மற்றும் சர்வேஷ் குழந்தையுடன் இன்று சென்ற நிலையில மனைவி மற்றும் குழந்தை இருவரும் வீடுகளை சுற்றி பார்த்து சென்றுள்ளனர். தனியாக மணிகண்டன் மேற்பார்வையிடுவதற்கு சென்ற சூழ்நிலையில மனைவி திடீரென தனக்கு இயற்கை உபாதைகளை கழிக்க கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாய் இருவரும் இல்லா சூழ்நிலையில அந்த வீட்டினுடைய கட்டுமான பணிகளில் உள்ளக்கூடிய அந்த கழிவறையோ அல்லது செப்டிக் டேங்க் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கட்டுமான பணிக்காக 10 அடி ஆழம் உள்ள குழி தோண்டப்பட்டு அதில் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது தாயும் தகப்பனும் இல்லாத சூழ்நிலையில அந்த 3 வயதுள்ள சர்வீஸ் என்ற குழந்தை அந்த 10 அடி ஆழமுள்ள அந்த தொட்டியில் விழுந்து தன்னுடைய உயிரை இழந்ததாக தெரிகிறது. ஆனால் தன்னுடைய குழந்தை இறந்த அந்த நிலையை தெரியாத தாய் தமிழரசியும் தகப்பன் மணிகண்டனும் குழந்தை எங்கே என்று சுமார் 1 மணி நேரமாக தேடி பின்பு காவல் நிலையத்தை நாடி குழந்தை இல்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அப்போது சம்பவத்துக்கு விரைந்து வந்த நகர காவல்துறை அங்குள்ள அனைத்து இடங்களும் தேடி பின்பு அந்த 10 அடி ஆழமுள்ள அந்த குழியில் அந்த குழந்தை தண்ணீர் மூழ்கி இருந்திருப்பதை கண்டு மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாயினுடைய பட்டுதலும் தகவலுடைய மேற்பார்வைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் குழந்தையுடைய தனிமையை ஒரு 10 அடி ஆழமுள்ள தொட்டியில் விழுந்து உயிரிழந்த இந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அப்ரகாம், தகவலுக்கு நன்றி மகேஷ்.